சென்னை முடிச்சூர் அருகே 2 கானா பாடகர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை குறிப்பிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, காவல்துறை தற்போது சரியான மேய்ப்பன் இல்லாமல் தறிகெட்டு ஓடுகிறதோ என்ற சந்தேகம் மக்கள் மனதில் எழுந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். விவரங்கள் என்ன? சென்னையை அடுத்த படப்பையில் 2 இளைஞர்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி சமூக வலைதளமான எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். சென்னை முடிச்சூர் வரதராஜபுரத்தை சேர்ந்த பரத் மற்றும் சீனு என்ற கானா பாடகர்கள் துக்க நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு விட்டு படப்பையில் நண்பர்கள் வீட்டில் தங்கியிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த 6 பேர் கொண்ட கும்பல் இருவரையும் கொடூர ஆயுதங்களால் குத்தி படுகொலை செய்துவிட்டு தப்பி ஓடியிருக்கிறாங்க. ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பது போல இந்த காவல்துறை தற்போது சரியான மேய்ப்பன் இல்லாமல் சரிகிட்டு ஓடுகிறதோ என்ற சந்தேகம் மக்கள் மனதில் எழுந்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டிருக்கிறார். தமிழகத்தை ஆளும் பொய்க்கால் குதிரை அரசு 2 இளைஞர்களை வெட்டி கொன்றுள்ள போதை ஆசாமிகளை உடனடியாக கண்டுபிடித்து சட்டம் ஒழுங்கை காக்க தமிழ்நாடு அரசை வலியுறுத்தியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.